ஹாய் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கேன்னு நம்புவோம். இப்போ இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல சுண்டை வத்தலை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதோட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது 2 ஸ்பூனு அதை போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம வறுத்து வச்ச சுண்டை வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வத்தலை நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவனாக ஒரு 2 கொதி விட்டுறலாம். இதோட இந்த சுண்டை வத்த குழம்பை நீங்கள் 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நான் கொஞ்சம் நான்வெஜ் பிரியர், அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்களும் உடச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அந்த முட்டை வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வெந்தவுடனே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. சாப்பிட்லாம் வாங்க.